ஷே நீதி அரசி கணக்கு கொடுக்க கேட்டுக்கோப்பா, கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கீழே வழக்கறிஞர் நீயும் கேட்டுக்கோ. நீதி அரசர் கணக்கு இந்த கணக்கை விட்டுரு அப்படின்ட்டார். நீதிமான் கோர்ட்டில் தப்பாக கணக்கு இருந்தால் யாராக இருந்தால் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டார். அதான் கணக்கு. தப்பாக கணக்கு நீதிமன்றத்தில் இருந்தால் அதான் நீதிமான் கணக்கு கொடுக்கார். தப்பாக கணக்கு ஆடக்கூடாது, இல்லையா சட்டு போட்டுன்னு காலடியில் என் காலடியில் ஒப்படைக்கணும். தப்பு கணக்கு ஏகப்பட்ட கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும். அது உலக நாடு நான் பிற பார்த்துக்கிட்டு இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் தப்பாக கணக்கு ஆடிக்கொண்டே இருக்கான். எவ்வளோ பெரிய தப்பு மோசத்தில் 2ஆம் நம்பருக்காக ஒரு கரண்ட் மின்சாரத்தை பூரா பூமியில் போட்டு சோலார்களை இறக்க, அதை இறக்க, இதை இறக்க, பூரா 2ஆம் நம்பருக்கு மில்லு தொழிற்சாலை இறக்கி பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். அனைத்தும் ஒரு பேப்பர், அடித்த பேப்பர். இது எவ்வளோ பெரிய தப்பு. நீதிமன்ற கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கீழே வழக்கறிஞர் புரிஞ்சிக்கப்பா. சாப்பிடுற உணவு, இருக்கிற ஆடை, இருக்கிற இடம் கொடுத்துருக்கார். ஆனால் பறக்குதுக்கு பூமியை அழிக்கிறதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். விவசாயம் கொடுத்துருக்கேன் நல்லபடியாக போ. நீதிமன்ற கோர்ட்டு நடக்கா, தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடு அப்படின்னு கணக்கு கொடுத்தார். அதான் எல்லா ஆலயங்களில் உட்காந்துருக்காரா, அதான்ப்பா நீதி அரசர். நீதி அரசர் லிங்கமாக உட்காந்துருக்காரா. கரூர், சேலம், திண்டுக்கல், தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சென்னை, ராமேஸ்வரம். புரியுதா? இது என்னன்னு தெரியுதா? இப்போ தெரியுதாப்பா? நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் லிங்கத்திலேருந்து எல்லா கோயில்களிலும் அரசராக உட்காந்துருக்காரு. அப்பா செட்டி கிராமத்தை சேட்டை பண்ணுறோன்னு கணக்கு எடுப்பார். அதுக்கு தான் இந்த இப்போ சேட்டையில் எல்லாம் மாட்டி உட்காந்துருக்கான். அப்போ ஒரு ஆலயத்தில் இருக்கையில் அவர் பார்ப்பார்ல, ஒரு ஆலயத்தில் இருக்காருன்னா ஐயா கடவுள் இருக்காருன்னா ஈஸ்வரன் நீதி அரசர். சிவன் கோயில் ஆலயம் என்னன்னு தெரியுதா? அதான் நீதி அரசர். இப்போ நீதிமன்றமாக நடத்தியலப்பா. இதுதான் கணக்கு. அந்த கணக்கு இந்த கணக்கு. இது கடவுள், நீ உட்கார்ந்து மானிட பிரிவில் நடத்துகிற கணக்கு. புரிஞ்சுக்கப்பா, எல்லாம் கோர்ட்டில் புரிஞ்சுக்கப்பா. இதுதான் கணக்கு. மடாரகுளம் ஐயா ஆலயம் இருக்கா, இளந்தரோண்டால ஆலயம் இருக்கா, எப்படி? அதுதான் கணக்கு. தான் புள்ள கொஞ்சம் ஜெம்மமாகவே ஏதாவது கொடுப்பார், வேலை பார்த்து சாப்பிடட்டும், எப்படியாவது அவனை தூக்கி இப்படியே போட்டு கொண்டு வந்தார். இளையவனை, மூத்த பிள்ளைய நாகராஜனை எல்லாம் உலகத்துக்கு விற்கிறதுக்கு ஆரம்பித்தான். அங்கே பிடிக்கவா, இங்கே பிடிச்ச கோடிக்கணக்காக வெளிநாட்டு விற்கவான்னு அலைஞ்சான். அதான் கணக்கை முடிச்சிட்டார். நடுவில் பொம்பளை பிள்ளைய தூக்கி போட்டே கொண்டு வந்தார். தூக்கி போட்டு கொண்டு வரல. அப்போ மகாராஷ்டிராவில் தூக்கி போடணும். தமிழ்நாட்டில் பிறந்த புள்ள, தமிழ் வார்த்தையில் உள்ள புள்ள, தமிழ் மொழியில் பேசுகிற புள்ள. புரியுதா? அதான் மகாராஷ்டிராவில் தூக்கி போட்டார். அனைத்து நீதிபதியை பூரா கேட்கலாம், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் பொம்பளை புள்ள. புரிஞ்சுக்கப்பா. இவனும் பதில் சொல்லுவான், என் மகனும் பதில் சொல்லுவான். இவனுடைய கோர்ட்டு கணக்கு, நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு 7 ஜென்மத்துக்கு முன்னாடி சத்தியவாக்கு உள்ள கணக்கு. நீதிமன்றம் தான் அமைஞ்சு நாங்கள் நீதிமன்றத்துக்கே அல்வா கொடுத்து ஓடுவோம்னு சொல்லி சத்தியவாக்கு. அல்வா கொடுத்தானே ஓடுதான். அப்போ உன் வாரிசு நீதிமன்ற கோர்ட்டிலே உன் வாரிசு இளையவனை தூக்கி அடைப்போம். அவன் என்னென்ன வியாபாரங்கள் பார்க்கான், அதிலே அவனை மைண்டை திருப்பி உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் ஏற்றி தண்டனை உள்ள செயலரில் ஏற்றுவோம்னு கொடுத்தான். சத்தியவாக்கு வாங்கினான். அதில் பிள்ளைய காப்பாற்றியே வந்தார். அகமதாபாத்து, ஹைதராபாத்து, சூரத்து உள்ள கணக்கில் ஒரு வாரண்டு, அதான் காசோலை செக்கு, பேங்கு உள்ள செக்கு கொடுத்தான். அதான் எல்லாமே கஷ்டப்பட்டு பிள்ளைய தான் வந்திருக்கு. புரியுதா? சும்மாலாம் வர முடியாது. கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு தான் வந்திருக்கு பிள்ளைய, 3 பிள்ளைகளும். புரிஞ்சிக்கோ. காசோலைக்கு செக்கு வாரண்டு அகமதாபாத்து, சூரத்து, ஹைதராபாத், எல்லா கணக்கு அது ஒரே கணக்கு தானே. ஒரு நீதிமன்றத்தில் வந்தாலும் அந்த கணக்கு. அது பொம்பளை பிள்ளை ஜெயிக்கணும். நீதிமன்றம் பொம்பளை பிள்ளைக்குள்ள கணக்கு. அது கணக்கை முடிச்சிட்டான் என் பையன். சீல் குத்தி கணக்கு குளோஸ் ஆயிடுச்சு நீதிமன்ற கோர்ட்டு. புரியுதா? அங்கே 1. 2வது ஈரோடு பன்னீர்செல்வ பார்க், ஈரோடு நீதிமன்ற கோர்ட்டு. சரஸ்வதி கணக்கு முடிக்கணும்ல கல்வியால். அந்த காசோலை அது எங்கள் குடும்ப வாரிசு தான் முடிக்க முடியும், வேறு யாரால் முடிக்க முடியாது. அதான் அந்த காசோலையை கொடுத்து மாட்டிக்கிட்டான். புள்ள போய் இவர் போவார், இது அவனுக்கு தெரியாது. இப்போ தானே
தாய் தாப்பனே இப்போ தான் அவனே முழிச்சு பார்க்கான். அவ்வளோ ஒரு அசிங்கம் பண்ணி வச்சுட்டாங்க இவனை. புரியுதா? புரிஞ்சுக்கப்பா. பன்னீர்செல்வம் பார்க்கு நீதிமன்ற கோர்ட்டு போய் ஆஜராகி சரஸ்வதி டெக்ஸல், இவன் வச்ச டெக்ஸல் நாகஜோதி டெக்ஸல், நாகராஜன் என் பையன் பேர், மூத்தம் பையன் பேர் வச்சு தொழில் பார்த்து எல்லாமே நாசம் பண்ணி விட்டாங்க. பிடிங்கிட்டான் அம்புட்டோம். இப்போ கணக்கு, இரண்டாவது கணக்கு, முதல் கணக்கு நீதிமன்ற கோர்ட்டு சீல் அடித்த கோர்ட்டு மகாலுக்கு அது நீதி, அது ஜெயிச்சிருச்சு, முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு, அது ஜெயிச்சிருச்சு. இரண்டாவது கணக்கு சரஸ்வதி கல்வி முடிக்கணும்ல, இது நாகராஜனுக்குள்ள கணக்கு. நாகராஜனுக்குள்ள கணக்கை முடித்து சீலை குத்தி முடிச்சிட்டான். என் புள்ள முடிச்சிட்டான், கோர்ட்டில் சீலை அடிச்சிட்டாங்க, முடிஞ்சு வச்சு கணக்கு, அவன் கணக்கு முடிஞ்சு வச்சு. மூணாவது கணக்கு சிலிவுத்தூர் நீதிமன்றம் கிளை, இப்போ வழக்கறிஞர் ஒரு கணக்கு முடித்து சீல் குத்தி எல்லாம் கையில் இருக்குது, எல்லாம் கையில் வச்சுருப்பான். என் புள்ள பார்த்தா முழிச்சு பார்க்கான். ஏடா நீதிமன்றம்னா தாய் தப்பம் கணக்கு போடுதாங்க, நம்ம நீதிமன்றத்தில் நம்மளை நாய் மாதிரி அலைய விட்டான், அப்போ இது நம்ம தாய் தப்பனுடைய விளையாட்டான்னு உட்காந்து யோசித்தான். இல்லைடா, இந்த நீதிமன்றம் நீதிபதி ஜட்ஜம்மா நாங்கள் 2 பேர் உட்காரண்டா, நீ போய் முற்றுப்புள்ளி வச்சு வாடா, அதில் வெற்றியாகி வாடான்னு இப்போ சொன்ன அப்புறம் அவனுக்கு புரியும். இப்போ பார்ப்பான், கணக்கு போட்ட அப்புறம் பார்ப்பான். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. அடுத்து 2 கணக்கு சிலிவுத்தூர் சிவில் கிரிமினல், 2 கணக்கு என் புள்ள தாய் தாப்பன்ட்ட ஒப்படைச்சிட்டான். இப்போ இந்த 2 கணக்கு கிரிமினல் உள்ள கணக்கு ஈஸ்வரன் எடுத்திருக்கார்.